சென்னை ஆயிரம் விளக்கு மக்கீஸ் கார்டன் பகுதியில் உள்ள நாய்கள் திடீரென காணாமல் போயின. அப்பகுதி மக்கள் தேடிய போது 25க்கும் மேற்பட்ட நாய்கள் அருகில் உள்ள கூவமாற்றில் செத்து மிதந்தன. காகங்களும் இறந்து கிடந்தன. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் இறந்து கிடந்த நாய்கள் மற்றும் காகங்களை அப்புறப்படுத்தினர். நாய்களால் தொல்லைக்குள்ளான மர்ம நபர்கள் விஷம் வைத்துக் கொண்டிருக்கலாம் என விலங்குகள் நல ஆர்வலர்கள் தெரிவித்தனர். ஒரு கால் வந்துருந்துச்சு, இந்த மாதிரி டாக்ஸை ஃபுல்லாக பாய்சன் பண்ணி கில் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சில ரெசிடென்ட்ஸ்லேருந்து கால் வந்துச்சு. ஸோ நாங்கள் உடனே இந்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் எங்கள் டீமோடு வந்தோம். அந்த ஸ்பாட் எக்ஸாக்டாக எங்கன்னா மக்கீஸ் கார்டன் இந்த கிரீம்ஸ் ரோடு கூவம் ரிவரில் கிட்டத்தட்ட ஒரு நிறைய டாக்ஸ் இருந்துச்சு. இவங்க சாப்பாட்டில் விஷம் வச்சு அதை கொன்னுட்டு திரும்ப அந்த கூவத்து நதியிலே போட்டிருக்காங்க. அது போக மிச்ச பறவைகள் இப்போ நிறைய காக்காக்கள் எல்லாமே அந்த இடத்துல செத்து போய் கிடந்துச்சு. ஸோ இவங்க வச்சுருந்த சாப்பாடு, அந்த விஷம் வச்ச சாப்பாடு அந்த பறவைகள் நாய் எல்லாமே சாப்பிட்டனால எல்லாமே செத்துருக்கு. இதில் ரொம்ப கவலைக்கிடமானது என்னென்னா நிறைய குட்டி நாய், நிறைய ப்ரெக்னெண்ட்டாக உள்ள நாய் எல்லாமே இதனால் அஃபெக்ட் ஆகிருக்கு. இது பண்ணவங்க ஆக்சுவலாக ஏதோ ஒரு கறியில் வச்சு கொடுத்துருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். எங்களுக்கு சில ஃபுட் சாம்பிள் வந்துச்சு. மக்கீஸ் கார்டன் பகுதியில் பைக் திருட்டு அதிகமாக நடக்கும் நிலையில் திருடர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறினர். 35-40 நாய் இருந்ததுங்க. ஒன்று கூட இல்லை, ஒரே ஒரு குட்டியும் ஒரு கருப்பும் ஒரு ஆண் குட்டியும் மட்டும்தான் இருக்குது. வேறு ஒரு நாய் கூட காணோம். இங்கே எல்லாம் மர்மமாக செத்து போய் கிடக்கு. அது என்ன காரணம்னு தெரியல. இல்லை திருடுறதுக்காக விஷம் வச்சு கொண்டாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இதுக்காக விஷம் வச்சு கொண்டாங்களான்னு ஒன்றும் புரியல.